தண்ணி 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 கண்மணி 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 தண்ணி கண்மணி கண்மணி எந்திரி. அழாத கண்மணி, அழாத. நான் தான் வந்துட்டேன்ல. இந்தா தண்ணி குடி. உனக்காக நான் அப்பா கிட்ட பேசுற கண்மணி. எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்கலாம். அட கண்மணி அழாதமா, அழாதமா. அப்படிலாம் சொல்லாத கண்மணி, தப்பு உண்மைதான். அப்பா கிட்ட பிரச்சனை பண்ணிக்காத, கொஞ்ச நாள் சைலண்டா இருன்னு சொன்னல, நீ தான் கேட்கல. அப்படின்னா அவங்க என்ன பண்ணாலும் பொறுத்துக்கணுமா? என் நிலைமைய பாருடா. அப்பா என்ன பண்ணிருக்காருன்னு பாரு. பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம அடிச்சு வச்சு உதைக்கிறாரு. என்ன சித்திரவதை பண்றாங்கடா. ஏய், அப்பா கிட்ட நீ ஓவரா பேசிருக்க, அதனாலதான் இப்படி. இந்த விஷயத்தை நீ ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணிருக்கலாம். ஏன் அவசரப்பட்ட? அவங்க அநியாயம் பண்றாங்கடா. குடும்பமே கிரிமினலா இருக்காங்க. அத பார்த்துட்டு என்னால பொறுத்துக்க முடியல. ஓகே, அவங்க பண்றது தப்புதான் இல்லங்கள. ஆனா அப்பா கிட்ட மோதி நம்மளால ஜெயிக்க முடியுமா? முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. அவங்க நாம நினைச்சதை விட மோசமா இருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாத. ஹேய், நான் சப்போர்ட் பண்ணல. அப்பாவை எதிர்த்துக்கிட்டா நம்மள உண்டிலன்னு பண்ணிடுவாரு. இப்போ உனக்கு என்னாச்சுன்னு பார்த்தல. அவங்க கோர முகம் எல்லாத்தையும் பார்த்துட்டேன்டா. என்ன பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டாங்க, கொன்னுடுவாங்க. தெரியுதுல, அதுக்கு தான் கொஞ்ச நாள் பொறுத்துக்கன்னு சொன்னேன். டேய் விவேக், எனக்கு பயமா இருக்குடா. இவங்களை திருத்தவே முடியாது, இவங்களோட போராடவும் முடியாது. என்ன ஒரேடியா பட்டினி போட்டு சாகடிச்சிடுவாங்க. சரி, இப்ப என்ன பண்ணலாங்கிற? எனக்கு இவங்க யாருமே வேண்டாம்டா. இந்த ஊரே வேண்டாம். நான் சக்கரவர்த்தி கூட போயிடுறேன். என்ன இங்க இருந்து காப்பாத்துறா. எனக்கு ஹெல்ப் பண்ற ப்ளீஸ். ஹேய், நீ புரிஞ்சுதான் பேசுறியா? உனக்கு ஹெல்ப் பண்ணனு தெரிஞ்சா அப்பா என்ன கொன்னே போட்டுருவாரு. ப்ளீஸ்டா, சக்கரவர்த்தி என்ன தேடிட்டு இருப்பான். எப்படியாவது என்ன அவனோட சேர்த்து வச்சிரு. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிற ப்ளீஸ். சாரி கண்மணி, இந்த ஒரு விஷயத்துல என்ன கம்பல் பண்ணாத. அப்பாவை மீறி ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப நீ எதுக்குடா வந்த? நான் இங்கே கடந்து சாகணுமா? நீ அதை பார்க்க தான் வந்தியா? ஏய், என்ன ஏன் கோச்சிக்கிற? டேய் ப்ளீஸ்டா, நீ மட்டும் ஹெல்ப் பண்ணா நானும் சக்கரவர்த்தியை நல்லபடியா பொழைச்சுப்போம். இந்த ஊருக்கே வர மாட்டோம், எங்கேயாவது போயிடுவோம். நான் அப்பா கண்ணுல படவே மாட்டேன்டா. அது அது உனக்கு ஓகேமா? ஆனா ஏன் நிலைமை என்ன ஆகுறது? டேய், இந்த உதவி தங்கச்சிக்காக பண்றா ப்ளீஸ். என்னை காப்பாத்துறது உன் கையில தான் இருக்கு. நான் எங்கேயாவது போயிடுறேன்டா ப்ளீஸ்டா. ப்ளீஸ்டா, என்னை காப்பாத்துடா. ஏய் கண்மணி, உன் நிலைமை எனக்கு புரியுது. நானும் உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனா அப்பா பேசினதுக்கு அப்புறம் அவரு சொல்றதுதான் சரின்னு தோணுது. இந்த லவ் மேட்டர்லாம் உனக்கு செட்டே ஆகாதும்மா. அதுவும் இல்லாம சக்கரவர்த்திய வீட்டுல யாருக்குமே பிடிக்காது. என்ன கேட்டா அவனை நீ மறந்துறது நல்லது. டேய், ஏன்டா இப்படி மாத்தி பேசுற? சக்கரவர்த்தியை நீ பிடிச்சிருக்கன்னு சொன்னல. சொன்னேன், ஆனா கொஞ்ச நாள் அவன் கூட சுத்திட்டு அவனை நீ கழட்டி விட்டுருவேன்னு நினைச்சேன். நீ என்னடானா அவனை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்ற? எனக்கே அது பிடிக்கல. டேய், நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லடா. நான் அவனை சின்சியரா லவ் பண்றேன்.
அது செட்டே ஆகாது கண்மணி. நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. பொம்பளை பிள்ளைங்க ஓவரா போகக்கூடாது. நீ அப்பா சொல்றபடி நடந்துக்க, அதான் உனக்கு நல்லது. டேய், இது நீயா பேசலடா, அவங்க உன்னை பேச வச்சிருக்காங்க. ஓகே, அப்படியே வச்சுக்கோ. ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன். அவனை நீ மறந்துடு. என் உசிரே போனாலும் நான் மறக்க மாட்டேன்டா. எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது அந்த சக்கரவர்த்தியோட தான் நடக்கும்.